ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த செய்தியிலே தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 70 வாரங்கள் என்கிறதான அந்த பகுதியை தியானிப்பதற்கான முகவுரையை நாம் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 25 முதல் இருக்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வேதம் இப்படியாக இங்கு சொல்லுகிறது. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இக்கட்டான காலங்களில் இப்படி இருக்கும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாகும். நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு கூட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றார். இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக தெளிவாக நேரம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க. தானியேல் ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே 70 வாரம் என்று சொல்லி உரைக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே நாம் பார்த்தது போல பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட யூத ஜனங்கள் எப்பொழுது விடுதலையாக்கப்படுவார்கள், காலம் நெருங்கிவிட்டது, அதற்கான அறிகுறிகள் இன்றும் தோன்றவில்லை என்பதற்காக தானியேல் உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அங்கே தூதன் வந்து, உன்மேல் உன் ஜனத்தின் மேல் 70 வாரம் செல்லும். இந்த 70 வாரம் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தீர்க்க தரிசனம் மிகவும் முக்கியமான தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்திலே முக்கியமாக 3 காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கும் என்று சொல்லி அங்கே தேவதூதன் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை தானியேலுக்கு கொடுக்கிறார். 3 காலகட்டங்கள். அப்படின்னா இந்த தானியேல் எதற்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்? தானியேலுடைய வாஞ்சைகள் எல்லாம் என்ன? தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தினமும் தானியேல் 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து, அதாவது ஜன்னலை திறந்து எருசலேமுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். எருசலேமுக்கு என்ன நடந்தது? பாபிலோன் ராஜாவான நெபுகாத் ராஜாவால் எருசலேம் முற்றிலுமாக சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எருசலேம் இப்போது பாழாகிவிட்டது. இந்த எருசலேம் திரும்ப எடுத்து கட்டப்பட வேண்டும். யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அதனால் அனுதினமும் எருசலேமுக்கு நேராக, ஆலயத்துக்கு நேராக அவர் ஜெபித்து வருகிறது வழக்கமாக வைத்திருந்தார். இப்படி அவர் அநேக நாட்கள் ஜெபித்திருந்தாலும் ஒரு நாள் எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தை அவர் வாசிக்கும் போது காலங்களின் தொகைகளை அவர் அறிந்து கொண்டு தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிறார். இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க பாருங்க, நாம் தேசத்திற்காக ஜெபிப்பது குறைந்து வருகிறது. நாம் நம்முடைய காரியங்களுக்காக அநேக நேரங்கள் எடுத்து நாம ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்க கூடாது என்று நான் சொல்லல. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் தேவனுடைய நீதிக்காகவும் கடவுளை தேடணும், அதாவது ஜெபிக்கணும். நாம் நம்முடைய ஜெபத்துல மேக்சிமம் பகுதிகளை நமக்காக மாத்திரம், நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம், நம்முடைய இச்சைகளுக்காக மாத்திரம் பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய ஜெபத்துல ஒரு 75% தேவனுடைய ராஜ்யத்திற்காக, ஜனங்களுடைய மீட்புக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். தானியேல் பாருங்க, அந்த தேசத்தில் அடிமையாக இருந்த போதிலும் அவருக்கு சுகமான ஒரு வாழ்க்கை தான் இருந்தது. தானியேலுக்கு எந்த குறையுமே கிடையாது. அவர் ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிறார். அவர் முக்கியமான பொறுப்புல இருக்கிறார்.
அனைத்து தேவைகளும் அவருக்கு சம்பூர்ணமாக கொடுக்கப்படுகிறது. ராஜ மரியாதை அவருக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட அவருக்கு நிம்மதியா வாழ முடியல. ஏன் தெரியுமா? தன்னுடைய ஜனம் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று, தம்முடைய அதாவது அவருடைய நாடு சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள், பொன், அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் பாபிலோன் ராஜா எடுத்து வந்து விட்டார். அதனால அவர் மிகவும் பாரத்தோடு கூட இருக்கிறார். பாருங்க, நாம இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் நம் தேசத்திற்காக மன்றாட வேண்டும். அழிந்து போகிற ஜனங்களுக்காக மன்றாட வேண்டும். நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும். ஜனங்கள் மத்தியிலே வேத அறிவு, தேவனை குறிக்க அறிகிற அறிவு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான அறிவு, பாவத்தை குறித்ததான அறிவு அவர்களுக்கு உண்டாக வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அதற்காக தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பாருங்க, தானியேல் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறான்? தன்னுடைய ஜனம் விடுதலையாக்கப்பட வேண்டும், தன்னுடைய ஜனம் எப்படியாவது சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அவன் காண விரும்புகிறீர்களா? அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான வாஞ்சை உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நீங்க அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வாஞ்சிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு போதிக்கணும் அப்படிங்கிறதான வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால் தேவன் உங்களுக்கு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுப்பார். காரணம், உபயோகப்படுத்துகிறவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுப்பார். அப்படிதானே? அப்போ நாம உபயோகப்படுத்தணும். அப்போ உபயோகப்படுத்தினால் தேவன் நமக்கு வரங்களை கொடுப்பார். பாருங்க, தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் போது தேசத்தை குறித்து, தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்க குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவார், உங்க கிராமத்தில் இருக்கிற காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். அதனால ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, உங்க ஜெபத்துல 75% தேசத்திற்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, பின்னிட்டு போனவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம். இங்கே 70 வாரம் என்று சொல்லி 3 பகுதிகளாக பிரித்து அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் ஏற்கனவே இதுடைய கணக்கை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு வாரம் என்பது 7 நாள். ஒரு நாள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு வருடத்தை குறிக்கிறது. அதாவது 7 நாள் 7 வருடத்தை குறிக்கிறது. இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 பிரிவுகளாக இருக்கிறது. 7 வாரம், 62 வாரம், ஒரு வாரம். அப்ப முதல்ல நாம 7 வாரத்தை பார்க்கலாம். 7 வாரம் என்று சொன்னால் ஒரு வாரத்திற்கு 7 நாள், 7 பெருக்கல் 7 49 வருடங்கள். இந்த 49 வருடங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூத ஜனங்கள் திரும்ப சொந்த நாட்டுக்கு போவார்கள். சொந்த நாட்டிலே அவர்கள் போய் அங்கே இடிந்து போன அலங்கத்தையும் ஆலயத்தையும் அவர்கள் திரும்ப எடுத்து கட்டுவார்கள். அவர்கள் கட்டுகிறதான அந்த நாட்களுடைய தொகையை தான் இங்கே காபிரியேல் தூதன் தீர்க்க தரிசனமாக தானியேலுக்கு கொடுக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். பாபிலோன் தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சொந்த நாட்டுக்கு போவார்கள், சொந்த நாட்டிலே பிரவேசிப்பார்கள் என்கிறதான முதல் தீர்க்க தரிசனத்தை ஆண்டவராகிய தெய்வம் 7 வாரம் என்று அங்கே சொல்லுகிறார். அதனால இந்த நாட்களை குறித்து நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் எதற்காக ஜெபித்தார்? தன்னுடைய ஜனம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய ஜனம் சொந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்பதற்காக, இடிந்து போன ஆலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும் என்பதற்காக, அலங்கங்களும் வீதிகளும் திரும்ப கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக, தன் தேசத்திற்காக அவர் ஜெபித்து வந்தார். அப்போ முதல்ல அவர் ஜெபித்த ஜெபத்திற்கான பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார். தானியேலுக்கு கொடுத்தது பதில் இதுதான்: உன் ஜனத்தின் மேல் 70 வாரம் செல்லும், அதுல 7 வாரம் நீங்க பாபிலோன் தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சொந்த நாட்டுக்கு போக எடுக்கிற நாட்கள் என்று சொல்லுகிறார். இதை குறித்து நான் அடுத்த செய்தியில உங்களுக்கு நான் இன்னும் விளக்கமாக சொல்லுகிறேன். அதனால தேவ சமூகத்திலே பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்க ஜெபிக்கும் போது
தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார், இடைப்படுவார். உங்களுக்கு ஒரு குறைவு வராது. எல்லா தேவைகளையும் கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.